கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதுக்கு வேண்ட பொருட்கள் பச்சரிசியும் துவரப்பருப்பும் நல்லா அலம்பி காய வச்சு இப்படி தெரியாக பொடிக்கணும். ரவை மாதிரி பொடிக்கணும். தாளித்து கொட்ட கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தயிர் மிளகாய், காஞ்ச மிளகாய், தேங்காய் டேஸ்ட்டுக்கு கருவேப்பிலையும் போடணும். பெருங்காயம், கடுகும் ஜீரகம் போடணும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தயிர் மிளகாய், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, மூணு கிளாஸ் அரிசி பொடிக்கு 8 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். பெருங்காயம், உப்பு, தேங்காய், தண்ணி கொதிச்சாச்சு. அரிசி பொடியை போட்டு இளக்கணும். கொழுக்கட்டை பொடி, மாவு கிண்டியாச்சு. இப்படி கெட்டியாக கிண்டணும். இன்னும் ஆறிட்டு உருட்டி இட்லி பாத்திரத்தில் வைக்கணும். இது வந்து இட்லி பாத்திரத்தில் பண்ணணும். கொழுக்கட்டை ரெடி. சைட் டிஷ்ஷு சட்னி, வட்டக்குழம்பு. 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் கொழுக்கட்டை பொடி கிடைக்கும். 2 ஸ்பூன் பருப்பு போட்டால் போதும். எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து இட்லி பாத்திரத்தில் பண்ணணும். கொழுக்கட்டை ரெடி. சைட் டிஷ்ஷு சட்னி, வட்டக்குழம்பு. 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் கொழுக்கட்டை பொடி கிடைக்கும். 2 ஸ்பூன் பருப்பு போட்டால் போதும். எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.